Hello my dear students, welcome back to my channel. நம்ம போன வீடியோவில் பார்ட் 3 பார்த்தோம். ஸோ பார்ட் 3ல நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட் இதை பற்றி படித்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் கேன் மேட்டர் சேஞ்ச் இட் ஸ்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 4 வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்டிருந்தா பார்ட் 1, 2 and 3 வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். கேன் மேட்டர் சேஞ்ச் இட் ஸ்டேட். ஸோ நம்ம இப்போ மேட்ரு பற்றி தான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ மேட்டரோட ஸ்டேட்ஸ் என்னங்கிறது நம்ம போன பார்ட்டில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து மேட்டரோட 3 ஸ்டேட்ஸ் நம்ம படிச்சுட்டோம். சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் எஸ், மாறலாம். எப்படின்னா இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது ஐஸ் கட்டி ஆகுது. ஸோ அது வந்து சாலிட் ஸ்டேட். இதுவே நமக்கு வாட்டர் நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது வந்து லிக்விடாக இருக்குது. இதுவே நம்ம வந்து பாயில் பண்ணுறோம், அப்போது வந்து என்ன ஆகுது, வாட்டர் வேப்பர் ஆகிடுதா. ஸோ அதான் வந்து கேசியஸ் ஸ்டேட். ஸோ வாட்டர் வந்து இந்த 3 ஸ்டேட்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து எப்படி மாறுது. ஸோ அப்படி நம்ம வாட்டரோட ஸ்டேட், வாட்டர் மட்டும் இல்லை, எந்த ஒரு மேட்டர்னாலும் அதோட ஸ்டேட் வந்து மாறும்போது அந்த மேட்ருக்குள்ளே என்ன நடக்குது, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒவ்வொரு மேட்ருக்குள்ளேயும் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்டரோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம்தான். ஒன்று வந்து டெம்பரேச்சர், இன்னொன்று ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, ஸோ எப்படி அந்த ஸ்டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் நடக்குது, இந்த ஸ்டேட் வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து லேபில் பண்ணுற ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. என்னென்னா நம்ம ஒரு ஸ்டாண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். அந்த பீக்கரில் வந்து கொஞ்சம் ஐஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஒரு பர்னர், அதாவது ஒரு ஸ்டவ் மாதிரி ஹீட் கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ அப்போது அந்த ஐஸை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஹீட் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. எஸ். ஸோ அதான் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா என்ன ஆகுதுன்னா அந்த ஐஸ் கட்டி எல்லாம் உருகி தண்ணி ஆகிடுது, வாட்டர் ஆகிடுது. ஸோ அந்த ஐஸாக இருக்கிற சாலிட் ஸ்டேட்லேருந்து நமக்கு வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அகெயின் அதே ஹீட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி அதே ஹீட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வாட்டர் என்ன ஆகுது, வாட்டர் வேப்பராக மாறுது. ஸோ அந்த ஹீட் ஆகும்போது இந்த நீர் ஆவியாக மாறும் தெரியுமா. நம்ம வீட்டிலையே வந்து குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி இல்லை நார்மலாக நம்ம அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து கொதிக்க வைக்கும்போது வேப்பர்ஸாக மாறும். ஸோ அதுதான் இந்த நீர் ஆவியாக மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த வாட்டர் வேப்பராக மாறுது. அப்போ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டரோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. எஸ். ஸோ அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த மேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் என்ன ஆகும், வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்ட்டு அது பாட்டு ரேண்டமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த சாலிட் ஸ்டேட்டாக இருக்கிறது அதோட அந்த ஒவ்வொரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டருக்குள்ளேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகி பாண்ட் ஆகிருக்கும்னு நம்ம பார்த்தோமா. ஸோ அந்த பாண்ட் வந்து உடஞ்சி ஃப்ரீ ஆகிடும். அப்போது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு பாயிண்டில் அந்த சாலிட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உருகி சாலிட் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மினிமம் டெம்பரேச்சரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்த மினிமம் டெம்பரேச்சர், அந்த எந்த ஹீட் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த எந்த ஹீட்டில் வந்து அந்த டெம்பரேச்சரில் இந்த மாதிரி சாலிட் வந்து லிக்விடாக ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே தான் படிச்சுக்கணும். The minimum temperature at which a solid melts to become a liquid at the atmospheric pressure is called its melting point. ஸோ நம்ம இந்த டெஃபினிஷனை அப்படியே படிச்சுக்கலாம். நமக்கு வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மெல்டிங் பாயிண்ட்டுங்கிறது என்னது தான்? மெல்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஒரு டெம்பரேச்சர் தான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்போ ஐஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸோடது எவ்வளோன்னா 273.15 கேன்னு எழுதிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த கேனா கெல்வின் அப்படின்னு அர்த்தம். கெல்வின்ங்கிறது தான் டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட். பட் நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து யூஸ்வலாக நம்ம செல்சியஸ், டிகிரி செல்சியஸ்ன்னு தான் சொல்லுவோம். அது வந்து ஒரு காமனான ஒரு யூனிட். பட் ஸ்டாண்டர்ட் யூனிட் எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து கெல்வின். இப்போ வந்து இதை வந்து நம்ம டிகிரி செல்சியஸில் வந்து எப்படி சொல்லலாம்னா, சேம் த மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். அப்போது 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.15 கெல்வின். ஆக்சுவலாக இதை தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின் எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன், அதாவது டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வின்க்கு, கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறத நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபியூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபியூஷனுங்கிறது ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் ஆஃப் மெல்டிங், அதாவது டெம்பரேச்சருங்கிறது தான் வந்து மெல்டிங் பாயிண்ட். ஸோ அந்த மெல்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஃபியூஷன். த ப்ராசஸ் ஆஃப் மெல்டிங் தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் சாலிட் ஸ்டேட் இன்டு லிக்விட் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் ஃபியூஷன். அதாவது சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்க்கு மாறுது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபியூஷன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறோம். சாலிடை வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது வந்து ஒரு லிக்விடாக மாறுது. ஸோ இது வந்து நம்ம ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறோம்ல, ஒரு ஹீட் அப்படிங்கிறத ஒரு டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்து ஹீட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஹீட் வந்து சேமாக தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது, ஒரே ஹீட் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வாட்டராக ஆகிடுது. ஸோ நம்ம ஹீட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதிகமாக ஹீட் பண்ணுறனால உருகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரே அளவு தான் ஹீட் பண்ணுறோம். ஆனால் எப்படி அந்த ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஐஸும் இருக்கும், அதில் கொஞ்சம் வந்து வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஹீட் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சாலிட் பார்ட்டிகல்ஸ்குள்ள அந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒன்னோட ஒன்று நல்ல பாண்ட் ஆகி இருக்குமா? ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்து அப்படி பாண்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஹீட் வந்து என்ன ஆகும், ஹீட் பண்ணுறனால அந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து உடைச்சிரும். ஸோ அப்படி உடைக்கிறதுனால தான் நமக்கு வந்து சாலிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி லிக்விடாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹீட் எனர்ஜி வந்து யார் அப்சர்வ் பண்ணிக்கிறா? இந்த ஐஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குதா? ஸோ ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா? ஸோ அந்த ஐஸ் வந்து அப்சர்வ் பண்ணி தான் என்ன ஆகுது, அதோட பாண்ட் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பிரேக் ஆகி மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹீட் வந்து ஐஸ்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தோமா? ஸோ ஐஸ்குள்ளே இருக்கிற இந்த ஹீட் தான் நமக்கு வந்து மெல்டிங் ப்ராசஸே நடத்துது. ஆனால் இந்த ஹீட்னால நமக்கு டெம்பரேச்சரில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற அதே ஹீட்டு தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ டெம்பரேச்சரும் சேமாக தான் இருக்குது த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ். ஸோ அதனால் இந்த ஹீட் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹீட் வந்து நம்ம இந்த பீக்கருக்குள்ளே இருக்கிற சாலிட் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆன வாட்டர், ஸோ இதுக்குள்ளேயே தான் இந்த ஹீட் இருக்குது. ஸோ இந்த ஹீட் வந்து எப்படி இருக்குது, ஒரு மாதிரி ஹிடனாக இருக்குது, மறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேட்டன்ட் அப்படின்னா ஹிடன் மீனிங். ஸோ இப்போ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், the amount of heat energy that is required to change 1 kg of solid into liquid at atmospheric pressure at its melting point is known as the latent heat of fusion. ஸோ இதான் இந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷனோட டெஃபினிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஹீட் வந்து தேவைப்படுது, ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட்டுங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜி எந்த அளவுக்கு தேவைப்படுது, எதுக்காக? டு சேஞ்ச் 1 kg ஆஃப் சாலிட் இன்டு லிக்விட். அதாவது 1 கிலோ சாலிடை வந்து
லிக்விடாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ இப்போது பார்ட்டிகிள்ஸ் இன் வாட்டர் அட் 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 0 டிகிரி செல்சியஸ் தான் வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் ஆர் வாட்டர். ஸோ அப்போது மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த வாட்டரில், அதாவது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது வாட்டர் கன்வெர்ட் ஆகிடுது இல்லை, ஸோ அந்த வாட்டரில் வந்து மோர் எனர்ஜி இருக்குது தேன் பார்ட்டிகிள்ஸ் இன் ஐஸ். ஸோ அந்த இடத்துலயே கொஞ்சம் ஐஸும் இருக்கும், வாட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி வாட்டரும் ஆயிருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ வந்து அந்த வாட்டரில் தான் வந்து என்ன ஆகுது, நிறைய எனர்ஜி இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த எனர்ஜி வந்து வாட்டரில் வந்து அதிகமாக இருக்குது தேன் ஐஸ். ஓகேம்மா. ஸோ இப்போ வந்து நமக்கு டோட்டலாக வந்து சாலிட் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து ஃபுல்லாகவே வாட்டராக மாறிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் வி சப்ளை ஹீட் எனர்ஜி. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இந்த ஹீட் பண்ணுறீங்க. ஸோ வாட்டர் வந்து நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணுறோம். அப்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே ப்ராசஸ் தான். ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஃப்ரீ ஆகி ஒன்றோட ஒன்று இடித்து மோதி அங்கங்கே ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம டெம்பரேச்சர் ஹீட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ அது இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அந்த பார்ட்டிகிள்ஸ். ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கெல்லாம் போதுமான எனர்ஜி கிடச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த பாண்ட்லேருந்து பிரித்து ஃப்ரீயாக ஆகிடும். ஸோ இப்படி ஃப்ரீ ஆகும்போது தான் நமக்கு என்ன நடக்குது, ஸோ அந்த லிக்விட் வந்து நமக்கு கேஸாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது இந்த கேஸில் நமக்கு வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஹீட் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் இந்த லிக்விட், அதாவது வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் பாய்லிங் பாயிண்ட். ஸோ பாய்லிங் பாயிண்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். த டெம்பரேச்சர் at which liquid starts boiling at the atmospheric pressure is known as its boiling point. ஸோ பாய்லிங் பாயிண்ட்டுங்கிறது என்னது, அதுவும் ஒரு டெம்பரேச்சர் தான். ஸோ எந்த டெம்பரேச்சரில் நமக்கு லிக்விட் வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகுது, ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து வாட்டர் வேப்பர்ஸாக கன்வெர்ட் ஆகுமா. ஸோ அதுதான் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இப்போது வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா, வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 373 கெல்வின். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லலாம். டிகிரி செல்சியஸில் சொல்லும்போது 100 டிகிரி செல்சியஸ், கெல்வினில் சொல்லும்போது 373 கெல்வின். ஸோ இந்த பாய்லிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ பாய்லிங்கிறது ஒரு பல்க் ஃபினாமினன். ஸோ அது என்னம்மா பல்க்குனா எப்படின்னா, ஸோ நம்ம இப்போது அந்த ஒரு பீக்கரில் ஃபுல்லாக வாட்டர் வச்சுருக்கோமா, ஸோ அந்த வாட்டர் அது ஃபுல்லாக அது பல்க் அப்படியே அந்த ஹீட்லேருந்து வந்த எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, வாட்டர் வேப்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுதா. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு பல்க் ஃபினாமினன். ஸோ நெக்ஸ்ட்டு வேப்பரைசேஷனுங்கிற ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த டெம்பரேச்சர்னும் அந்த மெல்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் ஃபியூஷன்னும் பார்த்தோமோ, அதே மாதிரி தான் இந்த பாயில் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் இங்கே வேப்பரைசேஷன். த ப்ராசஸ் ஆஃப் பாய்லிங், தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் லிக்விட் ஸ்டேட் இன்டு கேசியஸ் ஸ்டேட், இஸ் நோன் ஆஸ் வேப்பரைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். The amount of heat energy that is required to change 1 kg of liquid into gas at atmospheric pressure at its boiling point is known as the latent heat of vaporization. அதாவது இந்த லேட்டன்ட் ஹீட்டாக நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்ட்டிகிள்ஸ் இன் ஸ்டீமுக்கு வந்து அது அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம வந்து வாட்டர்லேருந்து ஸ்டீமுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுதா. ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது, ஸோ அந்த வாட்டர்லேருந்து ஸ்டீமுக்கு கன்வெர்ட் ஆகும்போது
அந்த வாட்டருக்கு வந்து ஒரு எனர்ஜி, ஹீட் எனர்ஜி கிடைச்சனால தான் அது வந்து வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹீட் எனர்ஜியை வந்து கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அதோட எனர்ஜி வந்து நார்மலாக அந்த வாட்டரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை தான் வந்து நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ இப்போது நமக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸையும் அந்த மேட்டரால் சேஞ்ச் பண்ண முடியுது. அ மேட்டர் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ். ஸோ அந்த மாதிரியெல்லாம் மாற்ற முடியுது. ஸோ இப்போது சாலிட் ஸ்டேட்டில் வந்து இருக்கிற மேட்டரை வந்து நம்ம லிக்விட் ஸ்டேட்டாக மாற்றோம்னா என்ன பண்ணணும், நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணும்போது சாலிட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத கேஸிய ஸ்டேட்டுக்கு மாற்றணுன்னாலும் நம்ம ஹீட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுவே கேஸை வந்து நம்ம லிக்விடாக மாற்றோம்னா என்ன பண்ணணும், கூல் டவுன் பண்ணணும். ஸோ அப்படி கூல் டவுன் பண்ணும்போது நமக்கு கேஸ்லேருந்து லிக்விடுக்கு மாறும். ஸோ அகெயின் லிக்விடை வந்து கூல் பண்ணால் தான் நமக்கு சாலிடாக மாறும். இப்போ நம்ம வந்து வாட்டரை அப்படியே பிடிச்சி அந்த ஐஸ் ட்ரேயில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு கூல் பண்ணும்போது அது சாலிடாக மாறுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஓகேம்மா, இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு சின்ன சைனா டிஷ்ஷில் கொஞ்சம் கேம்ஃபர், அதாவது நம்ம சூடம்னு சொல்லுவோம்ல, கற்பூரம் சூடம்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அது பேர் கேம்ஃபர், ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நொறுக்கி போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஃபனல் இருக்குது தெரியுமா, ஃபனல்ங்கிறது இப்படி நம்ம தலைகீழ இன்வெர்ட்டடாக வச்சுக்கிறோம், ஓகேவா. ஸோ இன்வெர்ட்டட் ஃபனல் வச்சுட்டு அந்த ஃபனலோட ஓட்டையில் நம்ம ஒரு காட்டன் வந்து வச்சுக்கிறோம். அது ஒரு ப்ளக் மாதிரி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பர்னர் ஆன் பண்ணி ஹீட் பண்ணுறோம், மெதுவாக ஹீட் பண்ணுறோம். அப்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேம்ஃபருங்கிறது ஒரு சாலிடான ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு பொருள் தானே. ஆனால் அது வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படியே வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி கேம்ஃபர் வந்து என்ன ஆகிடுது, வேப்பராகி போயிடுது. ஸோ அதாவது கேஸாக மாறிடுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ளிமேஷன். ஸோ இதை மாதிரி 2 ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சப்ளிமேஷன். அ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு கேஸ் வித்தவுட் சேஞ்சிங் இன்டு லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்டு சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன்னா என்னென்னா, சாலிட்லேருந்து டைரெக்டாக வந்து என்னவா மாறிடுது, கேஸாக கன்வெர்ட் ஆகிடுது. நமக்கு வந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறவே இல்லை. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ளிமேஷன். ஸோ இதுவே த டைரக்ட் சேஞ்ச் ஆஃப் கேஸ் டு சாலிட், அதாவது கேஸ்லேருந்து லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக சாலிடாக மாறிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டெபாசிஷன். ஸோ இந்த சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தோமே கேம்ஃபர், அதே மாதிரி நாப்தலின் பால்ஸ் நீங்கள்லாம் வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது பாச்சா உருண்டைன்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழில். ஸோ அதுதான், அது எல்லாமே என்ன ஆகிடும், சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வரப்போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மேட்டர் அதோடைய ஸ்டேட்டை மாற்ற முடியும். டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா எப்படியெல்லாம் அந்த மேட்டரோட ஸ்டேட் வந்து மாறுது அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தோம். ஸோ இப்போது ஒரு ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணுறனால அந்த மேட்டரால் அதோட ஸ்டேட்டை வந்து லிக்விட் டு கேஸ், கேஸ் டு லிக்விட், அந்த மாதிரி வேறு ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு மேட்டரும் ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அது ரொம்ப கிட்ட இருக்கா, இல்லை கொஞ்சம் கேப் இருக்கா, ஃப்ரீயாக மூவ் ஆகுதா, ஸோ அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சாலிட், லிக்விட், கேஸுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கேசியஸ் ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஸை வந்து ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சிலிண்டரில் கொஞ்சம் கேஸ் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து ஒரு பிஸ்டன் மாதிரி கொடுத்து அதை கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போது கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லாமே அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருந்த கேப் எல்லாம் கம்மியாகி கம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப சின்னதாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, ப்ரெஷர் அப்ளை பண்ணி நம்ம வந்து டெம்பரேச்சரையும் ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த கேஸஸ்லாம் என்னவாயிடுது, லிக்விஃபை ஆயிடுது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற
எல்பிஜி, அதாவது நம்ம கேஸ் சிலிண்டர் வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த எல்பிஜியோட எக்ஸ்பேன்ஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்பிஜியோட எக்ஸ்பேன்ஷன் வந்து லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ இதுதான் எல்பிஜி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த பெட்ரோலியம் கேஸை வந்து இந்த சிலிண்டருக்குள்ள நிறைய ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அதாவது என்னது, ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது கேஸ் வந்து லிக்விஃபை ஆகிடும், அதாவது கொஞ்சம் லிக்விட் மாதிரி கன்வெர்ட் ஆகி கம்ப்ரெஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேம்மா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு கேஸுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு, சாலிடாக இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம ஜஸ்ட் 1 ATM, அதாவது இது வந்து ப்ரெஷரோட யூனிட், ஓகேவா? ஸோ 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து நம்ம குறைச்சாலும் அது வந்து சாலிட்லேருந்து டைரக்டாக கேஸாக கன்வெர்ட் ஆகிடும், லிக்விடாக மாறாமலே டைரக்டாக கேஸாக மாறிடும், ஓகேவா? ஓகேம்மா, இப்போ ஒரு சின்ன டாபிக், அதாவது இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்லலாம் வந்து இந்த மாதிரி டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபியூஷன். ஸோ லிக்விட்லேருந்து கேஸாக மாறுற ப்ராசஸ்க்கு பேர் வேப்பரைசேஷன். இப்போ கேஸ் வந்து லிக்விடா சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு கண்டென்சேஷன். லிக்விட் வந்து சாலிடா மாறுச்சுன்னா அதுக்கு பேரு சாலிடிஃபிகேஷன். ஓகே, இப்போ சாலிட் வந்து லிக்விடா மாறாம டைரக்டா கேஸா மாறிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ளிமேஷன். இப்போ கேஸ் வந்து லிக்விட்க்கு மாறாமலே சாலிட்க்கு ஸ்ட்ரைட்டா மாறிடுச்சுன்னா அதுக்கு பேரு டெபாசிஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லெக்சர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன தோணுது, எப்படி இருக்குது இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க.